அப்போது அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு நாடகம், வீட்டுக்குள்ளே நடக்கிற நாடகம். ஒரு கேள்வி மாத்திரம் தான் கேட்குறேன். நீங்கள் அப்போ மீடியா புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறதா உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு அரசியல் கட்சின்னாக்கா அதில் என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கொள்கை இருக்கணும், கொள்கை, கோட்பாடு, சரி. அப்புறம் சரியான தொண்டர்களை வந்து வழி நடத்துறது. யார் நடத்துவா? வழி நடத்துறதுக்கு யார் இருக்கணும்? சரியான தலைவர்கள். தலைவர்களுக்கு யார் வழிகாட்டுவா? தலைவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர், இந்த மாதிரி பல வடிவங்கள் அதெல்லாம் போட்டால் அதெல்லாம் வந்து பொதுக்குழு செயற்குழுலாம் இருக்கும் இல்லையா? அவங்கெல்லாம் சேர்ந்தான முடிவுகளை எடுக்கணும். கண்டிப்பாக. இப்போ இவங்க இந்த 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிறத என்னைக்காவது பொதுக்குழுவை கூப்பினாங்களா, செயற்குழுவை கூப்பினாங்களா, யாராவது கட்சி தலைவர்கள் யாராவது சொல்கிறாங்களா? இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு ராமதாஸ். காந்தராஜை நீக்கி விட்டேன், அங்கேருந்து அன்புமணி. காந்தராஜை இணைத்து கொண்டேன். கட்சி நடத்துறியா வீட்டுக்குள்ளார லாவணி கட்சி நடத்துறியா? வீட்டுக்குள்ளார நடக்கிற சண்டை ஒரு நாடகங்க. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க அந்த கட்சியை பற்றி யாருக்குமே என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. யாரும் சட்டை கூட பண்ணல. இந்த சண்டைன்னு வந்ததுக்கப்புறம் ஹெட்லைன்ஸுக்கு வந்துட்டாங்கல்ல. அவங்க கிடைச்ச விளம்பரம் கிடைச்சிருச்சு. அந்த விளம்பரம் கிடைச்சதுக்கப்புறம் பாமகன்னு ஒன்று இருக்குதுங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துருச்சு. நீங்களும் விடாமல் பப்ளிசிட்டி நல்லா கொடுத்துட்டீங்க. கொடுத்ததுக்கு இப்போ பேரம் பேச முடியும். நானும் கட்சி, என்னுடைய அரசியல் கட்சி இருக்குது, அப்போ பேரம் பேசலாம்.